SSA ஃபண்ட்ஸும் RT ஃபண்ட்ஸும் ரெண்டுமே தரணும் அப்படின்னு பல கடிதங்கள் எழுதியிருக்கிறார்கள். அமைச்சரும் நானும் பல முறை சென்று அமைச்சரையும் முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு தருணத்திலும் இதை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சென்ற முறை சென்றபோது அதில் ஒரு பகுதியையாவது நாங்கள் தருவதற்கு ஏற்பாடுகள் செய்கிறோம் என்று வாக்குறுதி அளித்த பிறகும் இன்னும் அந்த பணம் வந்து சேரவில்லை. அதனால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்திலே வழக்கும் தொடுத்திருக்கிறோம். அதனால் நிச்சயமாக நமக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. திரு சசிகாந்த் செந்தில் MP அவர்களுடைய உணர்வை புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அநீதியை ஒன்றிய அரசாங்கம் நம்முடைய அரசிற்கும் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் ஒரு அநீதியை இழைத்து கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து போராட வேண்டும் என்று. ஆனால் எந்த விதத்திலையுமே ஜனநாயகத்திலேயோ தமிழ்நாட்டு மக்கள் மீதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய நலன் மீதோ அக்கறையே இல்லாத அந்த ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவதற்கு ஜனநாயகத்திலே இன்னும் பல வழிகள் இருக்கிறது. முதலமைச்சர் அவர்களும் இந்த உண்ணாவிரதத்தை அவர் முடித்துக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக நம்முடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடுவோம் என்ற கருத்தை வலியுறுத்தி சொல்லியிருந்தார்கள். நானும் அதை அவரிடம் தெரிவித்திருக்கிறேன். நிச்சயமாக இதை அவர் முடித்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாடு அரசாங்கமும் முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து போராடி அந்த உரிமைகளை பெறுவோம்.